ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனே நமக்குள்ளே வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை உடைய மனதில் நான் கஷ்டம்லாம் இல்லாத ஒரு வாழ்வு வாழப்போகிறேன், நான் ஆசீர்வாதமாய் வாழப்போகிறேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி உங்களுடைய மனதில் தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த விருப்பம் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. அந்த விருப்பத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பது பொருளாகிறது. இன்னொருத்தர் சொல்லலாம், நான் வியாதியாக இருக்கிறேன், என்னுடைய பலவீனம் வியாதியெல்லாம் மறைந்து நான் வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற மாதிரி எனக்கு தோன்றுது, நான் சுகமாய் ரொம்ப நாட்கள் வருஷங்கள் நான் இருக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த விருப்பத்தின் எண்ணங்களையும் தேவன் சுகம் தருகிற தேவன் தான் ஒருவருடைய மனதிலே கொண்டு வருகிறார். இன்னொரு விஷயம், இதுக்கு எதிர்மறையாதான் பிசாசு உங்களுடைய மனதில் எண்ணங்களை புகுத்துவான். He will try to infuse his negative ideas and thoughts. தேவனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமானதுக்கும் சமாதானத்துக்கு ஏதுவானதாகவே அது இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. God is at work. எதுக்காக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? நன்மைகளுக்காய். வாட் குட் திங் இஸ் டூயிங். அப்படி சித்தத்துக்காகவும் அவருடைய மகிமையான வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்காக. எப்படி நமக்கு அதை சாத்தியப்படுத்தலாம்? வேத வசனம் தான் அதுக்கு ஒரு கருவி. The word of God is a good weapon to things to happen like that. நம்ம என்ன சொல்லணும்? ரோமர் 10:10 சொல்லுது, உள்ளத்துல விசுவாசித்து நீ வாயில நீ அறிக்கை பண்ணும் பொழுது அது நிச்சயமாய் அது நடக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் இக்கட்டு காலம் மாறாதா? எனக்கு நல்லதே வாழ்க்கையில நடக்கிற நல்ல நாட்கள் எப்பொழுது வரும்? சுகமாய் நான் வாழ்கிற நேரம் எப்பொழுது வரும்? கண்ணீரே இல்லாத சந்தோஷமாய் சிரிக்கிற நாட்கள் எப்பொழுது வரும்? ஒன்றும் இல்லை, உடைய உள்ளத்துல விசுவாசிங்க. கர்த்தர் இருக்கிறார், தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அப்படி வார்த்தைகள் உண்மை என்று விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார், தழும்புகளால சுகமாய் நீங்கள் சுகமாவீர்கள். அல்லேலூயா. என் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள். உடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். புதிய வாசல்கள் கதவுகளை இயேசப்பா உங்களுக்கு திறப்பார். ஆமென். எனக்கு அன்பான தேவன், God is at work. தேவன் உங்களுக்குள்ள ஏதோ காரியங்களை செய்து ஓப்பன் யுவர் மைண்ட். உடைய உள்ளத்தை திறந்து கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அவருக்கு கிரியை செய்யட்டும். அப்படி நாமம் உயர்த்தப்படுவதாக ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி. நீர் எங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிற மகிமையான அற்புதமான கிரிகைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அவைகளை உணர்ந்து அவைகளின்படியே வாழ நீர்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டியர் ராஜா. பிசாசுடைய தந்திரங்களையும் எண்ணங்களையும் சூழ்ச்சிகளையும் இவர்கள் புறந்தள்ளி மை மாத்திரமே சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.